ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னைக்காவது இப்படி நடந்திருக்கா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடந்துச்சு. என்னென்னா, ரேஷ்மாவுக்கு என்னடி சாப்பாடு கட்டலான்னு கேட்டால் தேங்காய் சாதம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டா. காலைல தக்காளி சாதம் தான் ரெடி பண்ணுறேன், அதனால் தக்காளி சாதம் கட்டட்டுமான்னு. எனக்கு வேணாம், சாம்பார் தான் வேணும்னா. நானும் கட்டி அவளுக்கு அனுப்பிச்சிட்டேங்க. அங்கே போய் எனக்கு ஃபோன் பண்ணுறா மதியானம். அம்மா நீங்கள் என்ன கட்டினீங்க? சாம்பார் கட்டியிருக்கீங்க, நேற்று வச்சது. நீ தாண்டி சாம்பார் கேட்டுன்னு நான் சொல்லி கட்டி அனுப்பிச்சிட்டேங்க. அப்புறம் பார்த்தா அவள் தக்காளி சாதம் தான் நினச்சிருந்துருக்கா. ஆனால் என்கிட்ட சொன்னது 2-3 தடவை நாங்கள் கேட்டோம். நானும் எங்கள் பாவம் கட்டும்போது கூட சொல்லிட்டு இருந்தோம். அவள் பாருங்கள் தக்காளி சாதம் வேணாம்னு சொல்லிட்டு சாம்பார் சாதம் எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லி காலையிலேயே பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஞாபகத்தில் சொல்லிட்டா. இது வரைக்கும் ரேஷ்மா இப்படி எடுத்துகிட்டு போனதில்லை. இன்றைக்கி போயிட்டு தக்காளி சாதம் செஞ்சு அவள் எடுத்துகிட்டு போகாமல் சாம்பார் ஆம்லேட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி இப்படி தான் காலையில் நடந்துச்சு. நான் செஞ்சது ஒன்று, ஆனால் அவள் எடுத்துகிட்டு போனது ஒன்று. காலையில் அடை தான் ரெடி பண்ணேன். இட்லி மாவு கொஞ்சம் தான் இருந்தது, அதில் ராகி மாவு கலந்துட்டு அடையாக செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் போல் டேரன் ரோஸ் மில்க் கேட்டால் நான் கலந்து வச்சுருந்தேன். அவனுக்கு அதாங்க கொடுத்தேன் இன்றைக்கி.